மாஸ் எலிமெண்ட்ஸோ இல்லை வந்து பஞ்ச் டைலாக் பேசுகிறதோ இல்லை நம்மளால ஒரு 10 பேர் அடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் அதிகமாக நான் பண்ணலை. பஸ்ஸுக்குள்ளேயே குழங்கும் போது எனக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறது எல்லாம் ரெகுலராக நான் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. பிளே கிரவுண்டில் ஃபுட்பால் ஆடும்போது கோல் கீப்பராக மட்டும் தான் வைப்பாங்க. ஏன்னா ஆள் அப்பவே ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்படி தடுத்துடலாம். சேம் சார். ஸோ இதுதான் என்னுடைய ஃபிட்னஸ் வரலாறு. இல்லை நம்மளுக்கு டாம் க்ரூஸ்லாம் பார்த்துருக்கோம். அவர்லாம் அதில் ஸ்டண்ட் டூப் போட ஆரம்பிச்சுறாரு. ஒரு கார் அவர் இப்பவே மலையில இருந்தெல்லாம் குதிக்கிறாரு. இப்போ ஹைவேஸ்ல லைட் வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, லாரி வர லாரி இதுதான் ரோடு போடுறது, எங்க லைட்டு உள்ள விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு பயம் அதுக்கு ஒரு ஆள் நிறுத்தி அங்க கொடியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. இப்போ டிஎன்டின்னு சொல்றாங்க இல்லையா, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே அளவுக்கு ஸ்லீப் பண்றது. ஆமா, ஸ்லீப் அண்ட் டிரைவ். ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்ன்ற கேஸ் வரும். அப்போ ஒரு முகத்தை காட்டுவோம். அப்போ என்ன டென்ஷன் இருந்ததோ படம் கிளைமேக்ஸ் வரணும், சாருக்கு ஒரு ஸ்மைல் கூட இருக்காது. ஏன்னா அவருக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர் இந்த பஸ்ல தான் அவங்க போறாங்க. இப்போ அவங்களும் சஸ்பெக்டா மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல, இதை நீங்க கன்சிடர் பண்ணிருக்கலாம் சார். ஆக்சுவலா நல்லா இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த மாதிரி நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இது பார்த்தேன், கோஎபிதஸ் பார்த்தேன். ஓகே. அதில் சத்யராஜ் சார் இந்த ஹீரோயிசம் கல்ச்சரையும் இதையும் கலாச்சிருப்பார் ரொம்ப. அதில் மகாநடிகனில் இண்டஸ்ட்ரியவே டோட்டலாக காலி பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கெரியரோட ஸ்டார்டிங்கில் அவர் நடித்த படங்கள். அதில் ஒரு சிலதில் யூ ஹேவ் ஆல்சோ பீன் அ பார்ட். ஹீரோயிசம்ன்ற அந்த ஐடியாவும் ஹீரோன்ற அந்த கான்செப்டும் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்ததா? அவர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப கொண்டாடாதீங்க அப்படி இப்படின்னு சொன்ன விஷயங்கள் எப்படி இவால்வ் ஆகிருக்கு ஹீரோயிசம்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு? ஹீரோயிஸுங்கிற கான்செப்ட் ஆக்சுவலாக இப்போ என்னோட கெரியர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பண்ணுற படங்களில் நான் கதையின் நாயகனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸோ இல்லை ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறதோ இல்லை நம்மளால ஒரு 10 பேர் அடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் அதிகமாக நான் பண்ணலை. ஸோ என்னுடைய ஜேர்னி ஆஸ் அ ஹீரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங்கை ஓரளவுக்கு கதையின் நாயகனாக கதைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் தி பிகினிங் உங்களுக்கு அதான் ஐடியா. அப்பா அந்த சில படங்கள் அப்பாவோட சேர்ந்து டிராவல் பண்ற சூழ்நிலை அந்த டைம்ல இருந்தது. அண்ட் அப்பா அந்த டைம்ல அந்த ஒரு ட்ரெண்ட்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அப்பாவும் ஹீரோயிசம் எல்லாம் பண்ணிருக்காரு, பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசியிருக்காரு. அது ஒரு சில டைரக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்டைல் இங்க சக்தி சிதம்பரம் சாரோடைய ஸ்டைல் அந்த ஒரு ஸ்பூஃப் மாதிரி பண்றது. ஸோ அந்த படங்கள்ல அந்த மாதிரி பண்ணி நடிச்சிருப்பாரு. ஸோ மற்றபடி அப்பா பாத்தீங்கன்னா பிகினிங்ல அவரும் மாஸ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, வில்லனாவும் பண்ணிருக்காரு. சார் இப்போ 10 Hoursன்ற படம் ஒரு நாளுக்குள்ள நடக்கிற மாதிரியான, ஐ திங்க் ஒரு ராத்திரிக்குள்ள, ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி கதைகள்ல கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் சார்? கஷ்டம்தான் சார். ஆனால் நைட்டில் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. எப்படி சார்? கண்டினியூட்டினா பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் நமக்கு ஏதாவது மிஸ்ஸிங் ஆனால் கூட நமக்கு தெரியாது. நைட்லங்கும்போது அந்த லைட்லேருந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மறைக்கப்படும். ஆனால் கண்டினியூட்டி பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கிற பஸ்ஸு, அதனால சில கண்டினியூட்டி நாங்கள் கதை அங்கேயும் ரோட்லேயும் போகும், ஸ்டேஷன்லேயும் போகும். அதனால எங்களுக்கு கண்டினியூட்டி பெருசான ஒரு பிரச்சனையை கொடுக்கல. ஓகே. இது நீங்கள் ஒரு 2-3 காப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவு இஸ் 10 Hours டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தோஸ் காப் ஃபிலிம்ஸ்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா கதை பண்ண படங்களை விட ஒரு புது கதைக்களம் தான். ஸோ அங்கேயே டிஃப்ரென்ஸுங்கிறது வந்துடுது. இப்போ நாயகன் ஜாக்கிரதை உங்களுக்கு அதில் ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒரு டாகை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய ஃபன் இருக்கும். டாகோட இருக்கிற கனெக்ட் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வால்டர் வேற பேட்டர்ன், கபடதாரி வேற பேட்டர்ன். கபடதாரியில் என்னன்னா உங்களுக்கு ஒரு டிராஃபிக்ல இருந்துட்டு காப்பா ஆகணும்னு ஒரு கிரைம் பிரான்ச்சுக்கு வரும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டரோட டிராவல். இதில் படத்தோட ஓப்பனிங்லேயே ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்பெக்டராக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத அந்த கதையும் அந்த திரைக்கதையுமே தீர்மானிச்சிடும். ஸோ அதுக்குண்டான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில்
காலையில மலைக்கு கிளம்புறதா இருக்கிற ஒரு ஹீரோ. ம். அப்போ அந்த நேரத்துல நைட்ல வந்து ஒரு கிரைம் ஒன்று வருது. ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதா கதையோட டிராவல். ம். அண்ட் ஒரு கிரைம் தொட போக அதோட தொடர்ச்சியா இன்டர்லிங்கா வந்து 2-3 கிரைமை சால்வ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ இதோட கதைக்களமே வந்து போன படங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுமே சரி, லுக் வைஸும் சரி, ஆமா அந்த டிஃப்ரென்ஸ் தானே வந்துடும். சார். இப்போது நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் காப் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது 10 ஹவர்ஸ்ன்னு இல்லை, இப்போது ஒரு காப் கேரக்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னாலே ரெகுலராக பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்துருமோன்ற அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கும்ல நம்மளுக்கு. ஏற்கனவே பண்ணதை வந்து ரிப்பீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காப் கதை நீ எழுதும் போதே நீங்கள் என்ன மாதிரியான ஃபில்டர் வச்சுப்பீங்க? ஐயோ இதெல்லாம் அவங்க அந்த படத்தில் பார்த்துட்டாங்க, இந்த படத்தில் பார்த்துட்டாங்க, இதுலேயும் வந்துதுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி. அது கண்டிப்பாக நம்ம ஒரு படத்தில் இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை தான் நடக்கிறது. இது நிறைய கிரைம் வந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு. இதில் நான் வச்சிருக்கிறது அந்த கொலையை ஒரு இடத்துல ஒரு வீடு, ஒரு ரோடு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட ஒரு ரன்னிங்கில் பண்ணால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வரும். பஸ்ஸுக்குள்ளேயே குழங்கும் போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறது வந்து எல்லாம் ரெகுலராக நான் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. இப்போ இதில் நான் ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறோம், நாளைக்கு ஒரு ஸ்னீக் பிக் விடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா சாரோட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்த நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுவோம். இதுதான் நான் அந்த கதையோட பேஸு. அதே மாதிரி தான் இப்போ சார் கண்டுபிடிக்கிற விஷயங்களும் வந்து ரெகுலராக நாங்கள் பண்ணுறது ஒன்று இருந்தாலும் அதை மீறி ஒரு கண்டென்ட் உள்ளே இருக்குது. ரெகுலராக இருக்கிற அந்த விஷயத்த நான் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ ஹைலி பிரெயினியான ஒரு ஆமாம் அதுதான் காப்பவர். ஓகே 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 சார். இப்போது உங்கள் கேரக்டர் பேர் காஸ்ட்ரோ, அடிச்சிருக்கிறது பட்டை, அவர் கம்யூனிஸ்ட்டு. அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்க சார். காஸ்ட்ரோ கேரக்டரை பற்றி சொன்னால் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கோபமுள்ள ஒரு பர்சன். அண்ட் நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ரோல். டிப்பிக்கலாக ஒரு போலீஸ்க்கு உண்டான ஒரு கேரக்டர் தான். இப்போ படங்களில் வந்து நீங்கள் வந்து காப்ஸை 2 விதமாக காட்டலாம். ஒன்று வந்து குட் காப் பேட் காப்புங்கிற அந்த ஒரு கான்செப்ட். ஸோ இவர் குட் காப் தான். ஒரு குட் காப் வந்து ஒரு கேஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவார், அவருக்குள்ள ஒரு கோபமும் நியாயமும் இருந்தால் வந்து அவர் எப்படி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுவார், அதுக்கான ஒரு போர்ட்ரேயல் தான் இருக்கும். அது எப்படி கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நியாயம் கிடைக்கணும். ஆமாம் ஆமாம், அன்கன்வென்ஷனலாக போனாலும் பரவாயில்ல, பட் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரம். அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு இவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவார். அதுக்கு என்ன ஸ்டெப்னாலும் பண்ணலாம். பட் இங்க வந்து அவன் இவன் எல்லாரையும் சமமா பாக்குறவர். அந்த தலைவர் பேரும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் இவரோட கேரக்டரும். நான் தான் ராஜா, அவ்வளவுதான். நான் எடுக்கிறதா முடிவு. அப்ப பாதிக்கப்பட்டவன் யாரா இருக்கட்டும் அவனுக்கான நியாயத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படிங்கிறதான் இவரோட ரூல்ஸ். இந்த காஸ்ட்ரோ தொடர்பாகவே ஒரு கேள்வி. இப்போ வந்து பொதுவாக வந்து ஆத்திகர்கள் இருக்கிற வீட்டில் வந்து என்ன அது ஒரே சடங்கு அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாத்திகராக மாறுறவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக இப்போது ப்ராக்டிக்கலாகவே எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஓவராக அந்த நேரம் காலம்னு பார்க்குறது நம்மளுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போது ஒரு சினிமா வைஸ் பார்த்தீங்கனாலே இந்த டைட்டிலாக இந்த சென்டிமெண்ட்டு, இந்த நம்பராக அந்த சென்டிமெண்ட்டு, இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இந்த டேரக்டராக இந்த சென்டிமெண்ட்டுன்னு இருக்கும்போது நீங்கள் நேச்சுரலாகவே நாத்திகம்ன்ற அந்த ஸ்டெப்பை தானே எடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு ஃபோல்டுக்குள்ளேருந்து இருந்தும் இப்படி, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கெரியர் வைஸ் கேட்குறீங்களா? எனக்கு புரியல. இல்லை ரெண்டுமே கேட்குறேன். படத்துக்கு ஒரு டைட்டில் அந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்லை வீட்லேயும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது, கெரியர்லையும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குன்ற போது ஆத்திகராக மாறுறது எப்படின்னு கேட்குறேன். இல்ல சின்ன வயசுல வந்து ஆத்திகர் நாத்திகர் இங்கிலீஷ்ல அக்னாஸ்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு. அக்னாஸ்டிக்னா வந்து எதுவும் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. இப்போ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத வந்து யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் மேல நம்பிக்கை இருக்கணும். பட் அந்த நம்பிக்கையை வந்து சோதிக்கிற மாதிரி சில தருணங்கள் எல்லார் லைஃப்லயும் வரும். அப்படி இருக்கும்போது அப்கோர்ஸ் நம்ம நண்பர்கள் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுப்ரீம் பவர்ங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கும்போது நம்மள அறியாத ஒரு வேகம் கிடைக்குது. ஸோ அதை நீங்க வந்து கடவுள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதை நீங்க வந்து எனர்ஜின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, யூனிவர்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நேச்சர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சயின்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே அதுக்கு பொருந்தும். சார் இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்,
அதுக்கப்புறமா நான் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற அதுக்கப்புறமா பண்ணேன். ஆமா. அதுக்கப்புறம் அது ஒரு முதிர்ச்சி வந்து இப்போ நான் வேற மாதிரி கதை கேட்கறேன் அப்படின்ற மாதிரியான எவல்யூஷன். அதுல அந்த நீங்க சொன்ன அந்த செகண்ட் கட்டத்துக்கு அப்புறம் முதிர்ச்சி வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். பிகினிங்ல வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஒரு படம் பண்ணேன், ஒரு தெலுங்கு படம் ரீமேக். அதுக்கப்புறம் அப்பாவோட சேர்ந்து நிறைய படங்கள் டிராவல் பண்ணேன். கரெக்ட். 2007 லீங்கிற ஒரு படம் பண்ணேன். ஸோ லீ வந்து உங்களுக்கு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். நான் இப்போ ரீசெண்டாக கூட வந்து என் சன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஃபுட்பால் கிரேஸ் அவங்களுக்கு. ஸோ சரி நானும் ஒரு ஃபுட்பால் படம் பண்ணியிருக்கேன் பாருங்கடான்னு சொல்லி படம் பார்க்கும்போது நானும் கூட உட்காந்து பார்த்தேன். ஸோ படம் பார்க்கும்போது எனக்கு ஓகே அந்த டைம்க்கே நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு. அந்த படம் அன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. பிகாஸ் இட் வாஸ் பன்வேஷ்வம் சொல்லுவாங்கல்ல, அந்த படம் ஆஃப் த பீட்டா இருந்திருக்கும். ஸோ லீக் அப்புறம் வந்து எனக்கு அந்த ஒரு ட்ராக் வந்து எல்லா படமும் ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்ணுங்கிற ஆசை இருந்தது. ஸோ அப்படி அமைஞ்சதான் நாய்கள் ஜாக்கிரதை, நாணயம். ஸோ அங்கிருந்து தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் இப்போ வந்து ஆடியன்ஸோடைய டேஸ்டும் சினிமாவனுடைய ஒரு ட்ரெண்ட் சேஞ்சும் வந்து ரசனை மாற்றமும் வந்து ஒருவேளை நான் எனக்கு முன்னாடியே நான் அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஃப்ரம் லீ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா பெருசா அதுக்கப்புறம் வந்து ஆஸ் an ஆக்டரா மேபி ஒரு சின்ன growth இருந்திருக்கலாம். பட் மற்றபடி கதை செலெக்ஷன்ல வந்து டெஃபரெண்டா ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்கணும். கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசா இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நீங்க இந்த கதையை சார் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சார் கூட நான் வந்து ரங்கா படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சாருக்கிட்ட வந்து அவங்க பண்ற அந்த ஆக்டிங் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே. சில டைம் நம்மளுக்கு ஏற்றது மாதிரி ஒரு நார்மலா ஒரு ஷூட் முடிச்ச பிறகுலாம் இருப்பாங்கல்ல, அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்த செய்யறது யாரா இருந்தாலும் ஒரு பண்றதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா எல்லாருமே ஒன்ன மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து சரி சாருக்கு நம்ம ஒரு கதையை பண்ணியிருக்கோம், அதை சாருக்கிட்ட நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாருக்கிட்ட கேட்டேன். கதை கேட்டாங்க. கேட்டுட்டு ஓகே கதையெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா, பட் நீங்கள் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் பவுண்டு கொடுங்க, நான் ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் நான் பவுண்டு கொடுத்த பிறகு தான் எனக்கு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு அந்த சார் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஓகே ஓகே. இப்போ ஒரு டைம் பவுண்டான படத்தில் வந்து நம்ம இங்கே இருக்கிற கேரக்டர்ஸோடைய ரொம்ப வருஷத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான்றதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதும் இல்லை, இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறான்ற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதும் இல்லை. இந்த 10 மணி நேரத்துக்குள்ள இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது தான் கதையாக இருக்கும். ஸோ ஒரு டைம் பவுண்டு ஸ்கிரிப்டில் கேரக்டர் டெவலப் பண்ணும்போது அதனுடைய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? எனக்கு ஒரே விஷயம் தான் சார், நான் ஹீரோங்கிறவர் கேஸ்ட்ரோன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒருத்தரா ஒரு இன்ஸ்பெக்டரா தான் நான் வச்சுட்டேன். அதனால அவருக்கு வந்து இந்த இடத்துல அவர் எப்படி இருப்பாரு, அந்த இடத்துல அப்படி இருப்பாருன்னு நான் ஸ்கிரீன் பிளே பண்ணல. காரணம் என்னன்னா, அவரு இந்த கேஸ் இல்லை எந்த கேஸ் வந்திருந்தாலும் அவர் எடுக்க போறாரு. மலைக்கு போறதுக்கு வீட்டுக்கு கிளம்ப போற டைமுக்கு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்ன்ற கேஸ் வரும். அப்போ ஒரு முகத்தை காட்டுவோம். அப்போ என்ன டென்ஷன் இருந்ததோ படம் கிளைமேக்ஸ் வரலும் சாருக்கு ஒரு ஸ்மைல் கூட இருக்காது. ஏன்னா அவருக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ஒன்றை தொடுவார், இன்னொன்று தொடுவார், அவர் காலையில் மலைக்கு போவாருன்னா கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் கண்டிப்பாக அந்த டயத்துக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும். ஏன்னா பஸ்ஸில் 25 பேர் எதுக்காக வந்திருக்காங்கன்னே தெரியாது. ஆமாம். அப்போ அவங்களையும் நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோங்கிற ப்ரெஷர் இவருக்குள்ளே இருக்கும். அது ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கொலைகாரம் உள்ள இருக்கானு, அப்போ அவனை பிடிக்கிறது மட்டும்தான் இவருக்கு இருக்கும். அதனால அவர் ஒரு டைமும் ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும். சிரிக்கிறவங்கள்ட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்பாரு. அப்போ ஒருத்தரையும் வாட்ச் பண்றது. இவர் ஒரு இன்ஸ்பெக்டருங்கிறதுனால இவர் பார்வை ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்கும். ஒருத்தரை விசாரிக்கும் போதே அவருக்கு தெரியும் அவர் தவறா பண்ணியிருக்கானா என்னன்னு பார்த்த பிறகு சொல்லுவார். ஒரு 2 பேருக்கு அப்படி விடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் தப்பு பண்ண மாட்டான், அவன் பேசுற பதிலே தெரியும். அந்த அளவுக்கு தான் நுணுக்கமா பார்ப்பார். அவங்களோட டோன்லயே இவன் வந்து தெரியும் ஓரளவு இவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கா, ஆமா தப்ப மறைக்கணும்ன்ற அந்த பதட்டம் இருக்காங்கிறது ஒரு பாப்பாரு. அவங்க பேசுற இதுலயே வந்து விட்டுருவாரு. ஆனா யாருக்கிட்ட என்ன வாங்கணுமோ அதை வச்சுட்டு ஃபுல்லா சைலண்டா எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு கேரக்டரா சாருக்கு இதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆகணும். அதை கரெக்டா பண்ணிட்டாரு. எனக்கு எந்த வேலையும் ஓகே. அது ஹீரோ கேரக்டர் ஓகே சார். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஏன்னா அவங்களும் நிறைய முக்கியமான விஷயங்கள், அவங்களும் நிறைய பஸ்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்றதுல எதுவாக இருப்பாங்க. அவங்களுக்கு எழுதும் போது எப்படி? அதான் சார், இந்த பஸ்ஸுக்குள்ள 25 பேருக்கு நான் 25 பேருக்கும் டீட்டெயில் பண்ண முடியாது. பட் சாரு ஒரு படத்தோட ஒரு தூண், அடுத்து இந்த பஸ் ஒரு தூண், இதை சுத்தி 2 பேருக்கு பிளேல யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் பண்ணியிருக்கும்.
இதை சுத்தி நம்ம என்ன நடக்குது, இந்த 25 பேர்ல ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான்னா எப்படி, அதை நான் எவ்வளவு பிரில்லியண்டா பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்களோ அதை நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் நடந்திருக்கலாம். அதை எப்படி பண்ணியிருக்காங்கிறத நாங்க பண்ணி கொஞ்சம் நம்பி இருக்கோம். சார் உங்களுக்கு பிடிச்ச 1 டேல 1 நைட்ல நடக்கிற படங்கள் சொல்ல முடியுமா? சமீபத்துல சொல்லணும்னா வந்து கைதி. ஆமா, டிஃபரெண்டா வந்து கைதி. அது வேற ஒரு இதுவா போயிட்டு இருந்துச்சு. இல்ல அதனுடைய எல்சியூல லுக் வந்து இருக்காரா சிபிராஜ், அந்த லுக்ல இருக்கிறதால அந்த டவுட் வந்தது. பிளஸ் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து கார்த்திகேயன் தான் லான்ச் பண்ணாரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து லோகேஷ் சார் லான்ச் பண்ணதுனால வந்து அண்ட் லுக்கும் அதுக்கு சிமிலரா இருக்கிறதால அந்த கேள்வி வந்தது. பட் இது வந்து எல்சியூல இருக்கிற கதையோ அதுக்கான ஒரு சிமிலாரிட்டி கிடையாது. அதுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டிங்கிறது வந்து ஒரு நைட்ல நடக்கிற த்ரில்லருங்கிறது மட்டும்தான். ஸோ ஐ வுட் சே எனக்கு கைதி ரொம்ப பிடிச்ச படம். அதர் லாங்குவேஜ்ல சார்? அதர் லாங்குவேஜஸ்ல வந்து டக்குன்னு நிறைய இப்போ ரீசெண்டாக மலையாளம் த்ரில்லர்ஸ்லாம் வந்து ஒன் நைட்னு இல்லை, கொஞ்சம் ஜென்ரலாக த்ரில்லர்ஸ் இப்போ ஆஃபீஸர் ஆன் டியூட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒன் நைட் த்ரில்லர்னு சொல்ல முடியாது, as a த்ரில்லரா வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம். சார் உங்களுக்கு சார் அதே மாதிரி? எனக்குமே கைதி படம், நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட முன்னாடி பேசும்போது, எனக்கு கைதி படம். ஏன்னா நான் வந்து நைட்டு படம் மோஸ்ட்லி எந்த இதுல வந்தாலும் நான் பார்த்துருவேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுதான் பண்றவங்கும் போது இதை சுத்தி தான் பார்ப்போம். இப்போ சார் சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டி, அப்புறம் பனின்னு ஒரு படம் இப்போ வந்துருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேலேயே தான் அந்த நைட் மூடு கொஞ்சம் படத்தை நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டே இருக்கும். இப்போ நான் கைதி வந்து ரொம்ப நான் சொல்லியிருக்கேன், நான் எனக்கு லோகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் இதை நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் கதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாரோட கதைகள்லாம் அது மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அப்படி தான் சார். இப்போது நைட் மோடில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கும் போது நீங்கள் 2 பேருமே பதில் சொல்லலாம். இப்போது வந்து நைட் மோடில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கும் போது அதை பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? இண்டிவிஜுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் இது கதைக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? as an ஆக்டரா பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த நைட் ஷூட் பண்ணும்போது ஒரு 2 மணிக்கு மேல ஒரு சொக்கும் அப்படியே வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய டயலாக் சொல்லுவாங்க. இது இப்ப மனப்பாடம் பண்ணி எப்படி பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. அண்ட் டெக்னிக்கல் சைட்லயும் வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங்கான டைமிங் எடுத்துக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து டெஃபினட்டா ஒரு ஸ்மால் டு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் பண்ணும்போது இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள இந்த படத்தை முடிக்கணுங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் டைரக்டருக்கு இருக்கும். இந்த சேம் டைம் லைட்டிங்க்கு வந்து டைம் நிறைய எடுத்துக்கும். அண்ட் இதுல இன்னொரு அடிஷனல் டாஸ்க் என்னன்னா வந்து படம் ஃபுல்லா நடக்கிறது வந்து ஹைவேஸ்ல. ஸோ ஹைவே அப்படிங்கும் போது உங்களுக்கு நைட்லயும் டிராஃபிக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணி பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருந்தது. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது வந்து படத்தோட கேமராமேன் கார்த்திக் சார். எங்கேயுமே அந்த டீமோட எனர்ஜி இறங்காம வந்து அவர் வந்து அது கொஞ்சம் பார்த்துப்பாரு. அது எனக்கு இதே தான் சார், சேம் தான். சார் சொன்னது எதுவுமே மாறி, ஏன்னா நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்கோம். சார் இப்ப வந்து எனக்கு என்னன்னா ஒரு ரொம்ப இதா இருக்கிற வந்து சாரை வச்சு சில ஷாட் எடுக்கணும் ஹைவேஸ்ல. அந்த சேசிங் எல்லாம் போகும்போது கார் ஓட்டும் போது சாரை வந்து சில ஷாட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் நாங்க பிளான்ல இருந்தோம். சார் என்ன பண்ணிட்டாருன்னா நான் ஃபுல்லா நானே ஓட்டுறேன். அவர் சாருக்கு வந்து இந்த காரு கொஞ்சம் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்குமே தெரியும், நான் ரங்காவிலையும் பார்த்துருக்கேன். காஷ்மீர்லயே ஓட்டுவாரு அந்த. இப்போ நான் இங்க பார்க்கும்போது சார் இது ஏதாவது டூப் வச்சுக்குவோம், கொஞ்சம் ரிஸ்க் ஆயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு டாம் க்ரூஸ் எல்லாம் பாத்துருக்கோம், அவரெல்லாம் அதுல ஸ்டண்ட் டூப் போடாம பண்றாரு. ஒரு கார் அவர் இப்பவே வந்து மலையில இருந்தெல்லாம் குதிக்கிறாரு. குதிக்கிறது வந்து ஒரு இடத்துல போயிட்டு சார். இப்ப நமக்குள்ள யாராவது பாத்துக்கலாம், இங்க லாரிங்க ஏகப்பட்டது வரும். அந்த 2 இருந்து 4 மணி வரல தான் நாங்க டார்கெட் பண்ணுவோம். அப்ப சாருக்கெல்லாம் சாரு இல்லை, எல்லாருக்குமே தூக்கம் வர டைம். அப்ப நான் காரை ஓட்டும் போது ஓட்டிட்டு வர்றவனுக்கு கார் அவனும் தூக்கிட்டு தான் வருவான். அப்போ நாம கரெக்டா ஓட்டினாலும் நம்ம அலர்ட்டா இருந்தாலும் அவன் கரெக்டா இருக்கணும். அப்ப எனக்கு என்ன பயம்னா தேவையில்லாம ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது சார் அது வந்து எனக்கு ஃபுல்லாவே ஒரு நாள் கூட ஒரு டிரைவர் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓட்ட சொல்லுவோம். இல்ல எல்லாருமே தூக்கத்துல இருப்பாங்க. சோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த ஷாட் இந்த கதைப்படி நான் தான் வண்டியை ஓட்டுறேன், அப்ப என் வேலையை நான் பார்க்கணும் அப்படிங்கறது. அதனால எனக்கு சார் வந்து ரொம்ப அப்ப நான் சார்ட்டே சொல்லிருக்கேன். ஆனா தூக்கம் வர ஒரு டேஞ்சரான விஷயம் தான். படத்துல நாங்க வந்து ஒரு ஷாட்டுக்காக நாங்க வந்து தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு ஓட்டுறதுங்கிறது வேற. பட் ஒரு ரியல் லைஃப்ல வந்து யாரா வண்டியை ஓட்டுறாங்கன்னா பயங்கரமா தூக்கம் இருந்தா வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிக்கிறது வந்து பெட்டர். இப்போ டிஎன்டின்னு சொல்றாங்க இல்லையா, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே அளவுக்கு வந்து ஸ்லீப் அண்ட் டிரைவ்
அதனால பெரிய சவால் தான் சார். அது சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு இல்லைங்க தூக்கம் வருது, நான் இந்த டைம் ஓட்ட முடியாதுலாம் சொல்லவே கிடையாது. ஃபுல்லா என் கூட ஓட்டினாங்க. அதனால அந்த அவரை சாரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 2 டீமா நாங்க பிரிவோம். முன்னாடி அந்த காருக்கு முன்னாடி ஒரு 10 வண்டி, பின்னாடி ஒரு 10 வண்டி விடுவோம். நாங்களே ஃபர்ஸ்ட் சாருக்கு சேஃபா ஃபர்ஸ்ட் இவர் போற ஸ்பீடுக்கு வந்துட்டு, ஏன்னா பின்னாடி வர லாரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். அப்படி போட்டு நீங்க வேற நான் ரொம்ப ஸ்பீடா ஓட்டணும்னு சொல்லிட்டீங்க. இல்ல அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் படம் ஃபுல்லாவே சார் சொன்னது. இப்பதான் ஃபைன் அடிச்சிட்டு போறேன். நாங்க வந்து ஒரு கவனமாக தான் இருக்கணும். இவங்கன்னு இல்ல, சாருன்னு இல்ல, ஒரு டெக்னீஷியனுமே நம்மள்ட்ட இருந்து ஒரு லைட் மேன் இந்த பக்கம் லைட்டை ஒட்டிப்பேன், அந்த பக்கம் போறப்ப கூட எங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா இந்த நான் பெரிய 4 வேஸ்ல இருக்கும். எங்க இருந்து வர்றாங்க, சர்வீஸ் ரோட்ல இருந்து வருதா, எல்லாம் கவனமா பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஷூட்டுக்கு வந்து நீங்க எல்லாரும் உங்களோட குரூ எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேட்டடா இருப்பீங்க. ஆமா, எதுல இருக்கிறவனுக்கு என்ன கதைன்னு ஒண்ணும் தெரியாது. நாங்க இப்ப ஹைவேஸ்ல லைட் வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, லாரி வர லாரி இதுதான் ரோடு போடுறோம்னு எங்க லைட்டுக்குள்ள விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு பயம் வந்துட்டு அதுக்கும் ஒரு ஆள் நிறுத்தி அங்க கொடியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டோம். பட் எல்லாமே சார் சப்போர்ட் பண்ணாரு. விடிய விடிய இருந்தார் எங்க கூட. நான் ஒரு பொய்யும் சொல்லிட்டோம் சார்கிட்ட, 2 மணிக்கெல்லாம் விட்டுற சார். கடைசியில பார்த்தா 2 மணில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். தூங்கவும் முடியாது. தூங்கி எந்திரிச்சா வந்து ரொம்ப அப்படியே இன்னும் டஃபா இருக்கும். 6 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு போகும்போது தூக்கம் வராது. அப்படி நடுவில் நம்ம தூங்கிட்டோமே திரும்ப வீட்டுக்கு போகும்போது தூக்கம் வரும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு எத்தனை நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ரொம்பவும் வந்து நம்ம ஃபோனும் பார்க்க முடியாது. ஃபோன் பார்த்தா ஐஸ் டயர்ட் ஆகும். ஐஸ் டயர்ட் ஆகும் போது வந்து இப்போ நம்மளுக்கு அது ஃப்ரேம்ல தெரியும் ஒரு பக்கம். இன்னொன்று அகைன் டிரைவிங் ஷாட்ஸ் எல்லாம் வரும்போது அது சிக்கலா இருக்கும். நம்ம எல்லாருமே சும்மா இருக்கும்போது அந்த ஃபோன் பார்க்குற ஹேபிட் இருக்கும்போது அதுவும் பண்ண முடியாது அங்க. அதனால சார் அந்த டைம் அதை சப்போர்ட் பண்ணி எனக்கு 6 மணி வரல இருந்து பண்ணி கொடுத்தாரு. நன்றி சொல்லிக்கிறேன். சாரை டார்ச்சர் பண்ணி எனக்கும் வந்து தூங்கி எந்திரிச்சு காலையில சன்ரைஸ் பார்த்தது கிடையாது. பார்க்க வச்சதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு பொய் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் ஹீரோயின் விஷயத்துல. 2வது பொய்ன்னு நினைக்கிறேன் சார். இது எங்க இருந்து பார்த்துட்டு வந்தீங்க சார்? இல்ல அது என்ன கதை சொல்லும் போது ஹீரோயின்ல அப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்கி படிக்கும் போது எனக்கு இதுல ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நம்ம பேரலா ஒண்ணு இந்த இடத்துல இப்படி இருந்தேன் அப்படி இருக்கு, அது மாதிரி ஒரு பேரலா ஒரு திங்கிங் ஒன்று ஓடிட்டே இருக்கும் உள்ள. அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு இப்படி ட்ராக் வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணி ஒரு சஜஷன். ஒன் நைட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி சார் ஹீரோயின் அந்த அதான் ப்ரோ, அது இப்போ என்னன்னா நம்ம அந்த பஸ்ல டிராவல் பண்ற சஸ்பெக்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட் ஹீரோயினா வைக்கலாம். ஓகே, அன்னைக்கு வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து இவங்க வந்து ஒரு டெம்பரரியாவோ இல்ல பெர்மனண்டாவோ பிரேக்அப் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி போறாங்க ஹீரோயின் கோச்சுக்கிட்டு. சரி, இந்த பஸ்ல தான் அவங்க போறாங்க. அவங்களும் சஸ்பெக்டா மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல, இதை நீங்க கன்சிடர் பண்ணிருக்கலாம் சார். ஆக்சுவலா நல்லா இருக்கு அது. அப்புறம் ஐ மீன் இப்போ ப்ராஜெக்ட் நம்ம அசம்பிள் பண்ணி ஷூட்டிங் போற வரைக்கும் அப்பப்போ கேட்பேன், யாருங்க இல்லையா ஹீரோயின் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இவங்கள பேசிட்டு இருக்கேன் அவங்கள பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாருமே கிடைக்கலைங்க, நியூ ஃபேஸ் போகலாமான்னு கேட்டாரு. அதை அப்பப்போ ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. செட்டில் போகும்போது தான் சார் ரொம்ப சாரி சார், இதுல வந்து எங்களுக்கு எழுதி பார்த்தா அங்கே உட்காரல, அவங்க அப்புறம் யாரும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்படி படமா பார்க்கும்போது வந்து அது தேவைப்பட்ட மாதிரி தெரியல. ஓகே ஓகே, நீங்க வந்து ஃபைனல் கட் பார்த்த வரைக்கும் டைரக்டரோட விஷனே கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா இருந்தது. நான் கூட பஸ்ல போற ஒரு கேரக்டர் வந்து இப்போ யோகி பாபு மாதிரி யாராவது தருவீங்க அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அதெல்லாம் கூட பேசணும் ஃபார் ஹியூமர், ஒரு ஹியூமருக்காக. அதாவது அந்த படத்தோடைய கதையோடைய அந்த டிராவலை குறைக்காம கெடுக்காம ஹியூமர் அண்ட் ரொமான்ஸ் வைக்க முடியுங்கிறது இப்படி ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் அது படமா பார்க்கும்போது அது தேவைப்படல. ஓகே, ஸோ அந்த டோன் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், சீரியஸ் டோன்லயே போகலாம். ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே. இப்போ நான் ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் ஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா ஹெவியா இருந்துச்சு, ஆக்ஷன் பிளாக்லாம் கொஞ்சம் நல்லா இதுவா இருந்துச்சு. பிரகாஷ் சார் பண்ணாரு, சக்தி சரவணன் சார் பண்ணாரு. ஸோ ஸ்டன்ஸ்ல நீங்க புதுசா பண்ண விஷயங்கள் உங்க படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஸ்டன்ட் ஹெவி. இதுல ஃபைட் வந்து ராவா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் மாதிரி இந்த பறந்து அடிக்கிற மாதிரிலாம் இல்லாம உண்மையிலேயே ஒரு போலீஸ்காரன் ஒரு 4 பேர் அடிக்கிறான் அப்படின்னா எந்த மாதிரி ஃபைட் இருக்குமோ, ஒரு ட்ரெயின்டு ஃபைட்டரால ஒரு அன்ட்ரெயின்டா இருக்கிற ஒரு 4 பேர் அடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் ஃபைட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ராவா ரொம்ப நேச்சுரலா, அதுவும் அந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு சின்ன எலிமெண்ட் வச்சிருப்போம். ஒரு ஃபைட்ல வந்து ஒரு ஃபயர் இருக்கு, இன்னொரு ஃபைட் வந்து ஒரு பால் வச்சே ஒரு ஃபைட் இருக்கும். ஒரு ஹாக்கி ஸ்டேடியம்ல நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட், ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல நடக்கிற மாதிரி. ஸோ அந்த
ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு தீம் வச்சு தான் இருக்கும். இந்த ஃபயர்லாம் சார் ஒரிஜினலா தான் பண்ணாங்க. ஓ, அதுல okay, நாங்க சிஜி எந்த ஒரு வேலையுமே இல்லை. ம், ஃபுல்லாவே சார் ஃபயரை கேட்டாங்க, அவங்களும் ம். நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. அவங்க பண்றவங்களும் பண்றேன்ட்டாங்க, அடி வாங்குறவங்களும். சாரும் ஃபுல்லா சுத்தி ஃபயர். ம், ம். அந்த ஃபைட்டு பார்த்துருப்பீங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஆமா 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 சார். சார் ஃபுல்லா அந்த ஃபைட்டுமே பண்ணாங்க, ம். ஒரிஜினலாவே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்களே சொன்னது தான், இந்த மாதிரி ஆஸ் அ சைல்டாவோ ஆஸ் அ டீனேஜராவோ ஃபிசிக் பெருசாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் ஆமா ஆமா இருந்தீங்க அப்படின்னு Lazy சொல்லிட்டு தான். அது ஆஃப்டர் சினிமா வந்ததுக்கப்புறம் தான் அதை கொஞ்சம் வந்து ஸ்டிக் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அத்லெட்டிக்ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸோ பண்ணியிருந்தா இங்கே உங்களுக்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம கொஞ்சம் முதல்லயே கொஞ்சம் ஃபிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்குமே. ஃபிட்னஸ்ங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்றோமோ நம்மளுடைய லைஃப்ல வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுல வந்து ஸ்விம்மிங் மட்டும் போவேன், ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன். ஸ்கூல்ல வந்து சும்மா பிளே கிரவுண்ட்ல வந்து ஃபுட்பால் ஆடும்போது கோல் கீப்பரா மட்டும் தான் வைப்பாங்க என்னைய. ஏன்னா ஆள் வந்து அப்பவே ஹைட் வெயிட்டா இருக்கிறதுனால வந்து ஈஸியா அப்படி தடுத்துடலாம். சேம் சார், என்னையும் அப்படியா? சோ இதுதான் என்னுடைய ஃபிட்னஸ் வரலாறு. மற்றபடி வந்து சினிமாக்கு நடிக்க வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டான்ஸ் கத்துக்கிறதா இருக்கட்டும், ஃபைட் கத்துக்கிறதா இருக்கட்டும், ஆரம்பத்துல வந்து இப்ப நான் நடிக்க வரும்போது சரி நம்ம கொஞ்சம் ஜிம் எல்லாம் போகணும், பாடி எல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்பா வந்து கமல் சார் கிட்ட தான். அப்பா வந்து உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தாங்க வந்து அப்பா மோர் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் அவுட் தான், புஷ்அப்ஸ் கரலா கட்டு அந்த மாதிரி தான். ஸோ கமல் சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசி சிபிக்கு யாராவது ஒரு ட்ரெயினரை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்லி அவருடைய ட்ரெயினர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, ஜெயக்குமார் சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுது. இந்த சினிமாவில் இத்தனை வருஷமா இருந்ததுல வந்து எனக்கு நடந்த ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா வந்து இந்த ஃபிட்னஸ், அதாவது ஒரு லேசியா இருந்த ஒரு பையன் ஃபிட்னஸ் மேல ஒரு பேஷன் வந்ததுக்கு ஒரு ரீசனும் வந்து நான் சினிமாவில் என்டர் ஆனதுன்னு சொல்லலாம். வந்து ஆமா இன்னைக்கு வந்து ஃபுட் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எப்பவுமே எவ்ரிடே ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சது நான் வந்து பண்ணிடுவேன். அப்கோர்ஸ் அந்த டயட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு ஷூட்டிங் வரதுனா ரொம்ப கட்டுப்பாடா இருப்பேன். கொஞ்சம் நம்ம டைம் இருக்குன்னு லைட்டா ஒரு வெயிட் போட்டிருக்கு இப்போ கூட. ஸோ பட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் கலரி கற்றுக்கிட்டேன், படம் ஷூட்டிங் போகிறப்ப கலரி கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹார்ஸ் ரைடிங், இப்போ ஜாக்சன் துரை 2ல வந்து ஹார்ஸ் ரைடிங் தேவைப்பட்டது. அந்த படம் இப்போ பேரலா போயிட்டு இருக்கு ஷூட்டிங். ஸோ அதுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஃபிசிக்கில் நீங்கள் ஒரு பெருசாக ஒரு ஆடிங் வெயிட்டோ ஆர் ரெடியூசிங் அந்த மாதிரிலாம் கரெக்டாக அப்படியே இருக்கீங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சார்? ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா சாப்பிட்ற ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட படம் நிறைய அப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து அந்த ப்ரிவியூ ஷோன்னு போடுவாங்க. இப்பவும் ப்ரிவியூ ஷோஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ப்ரிவியூ அப்படிங்கிறது வந்து இங்கே மெயினான ஒரு தியேட்டர் இருக்கும், ஆர்கே சாலையில் மேனா தியேட்டர் தான் வந்து ஷோஸ் போடுவாங்க. அது உள்ளே வந்து ஐஸ்கிரீம் கேன்டீன் இருக்கும். ஸோ அப்பாவோட படம் ப்ரிவியூ போனோன்னா வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 கோனேஸ், இன்டர்வல்ல ஒரு 2 கோனேஸ், படம் முடிஞ்சு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க படத்தை பத்தி, இது எடிட் பண்ணலாம், இதை தூக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பா டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அதான் அந்த டைம்ல வந்து இந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட ஒரு ஃபுட்டி தான். இப்போ வந்து நல்ல டிராவல்லாம் பண்ணால் அந்தந்த ஊர்ல இருக்க குசின்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அந்த டைம்ல கொஞ்சம் வந்து அந்த குவான்டிட்டி வந்து கட் பண்ணிக்குவேன். ஒரு எல்லாமே சாப்பிடலாம், ஒரு அளவோட சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். ஜங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். ஐஸ்கிரீம், ஒயிட் சுகர் மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹோல் ஃபுட்ஸா ஆயில்லாம் கம்மியாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது ட்ரை பண்ணுவேன். மற்றபடி ஐ டோன்ட் பிலீவ் இந்த டயட்டு அந்த டயட்டு கீட்டோங்கிறாங்க, வீகனுங்கிறாங்க, அந்த மாதிரியான இது வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இப்போ உங்களோட கெரியர் வந்து ஹஸ் கிராஸ் 20 years. ஆமா, ஓகேவா? 25 நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2003ல ரிலீஸ் ஆச்சு ஸ்டூடெண்ட். ஓகே, அதுக்கிட்ட வந்து நெருங்கிட்டு இத்தனை வருஷம் இதில் நீங்கள் வந்து வேல்யூபிளாக இருந்த ஒரு விஷயம், இது என்னுடைய கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா, ரிக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயமோ?
ரெக்ரெட்டுங்கிறது எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து எனக்கு எல்லாமே நம்ம வந்து எல்லா டிசிஷன்ஸும் அந்த நேரத்தில் சரின்னு பட்ட டிசிஷன்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். வேல்யூபிளாக இருந்த ஒரு சேஞ்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லீவ் படத்துக்கு அப்புறம் அந்த டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு தாட் வந்தது. இப்போ கூட நீங்கள் வந்து ட்ரெய்லர் கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா இவர் டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுறாரு, இவர் படம்னா கண்டென்ட் நம்பி நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பேரை சம்பாதிச்சது வந்து எனக்கு நான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். போலீஸ் படம் ஒரு 3 நாள் பண்ணிட்டீங்க. ஃபேன் சார்பாக ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க எப்போ அந்த பழைய அந்த லொல்லு நையாண்டி எல்லாம் பண்ண போறீங்க? பண்ணலாம், அந்த மாதிரி கதை அமைஞ்சா பண்ணலாம். ஓப்பன் டு ஒரு ஆக்டர் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜானர்ல ஃபிக்ஸ் ஆகாம இருக்கணும். ஸோ இப்போ இத்தனை ரோல்ஸ் நான் போலீஸா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நான் வந்து பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் கிடையாது. நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய படங்கள் போலீஸா பண்ற மாதிரி வந்து அமைஞ்சது. அது கதையை கேட்கும் போது நல்லா இருந்ததுனால அதெல்லாம் ஒத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ டைப் காஸ்ட் ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு மோட்டிவ் கிடையாது. எந்த இமேஜ்குள்ளேயும் போய் செட் ஆகிடக்கூடாதுன்றது தான். ஆனா இன்னைக்கு வந்து இமேஜ் இல்லாம இருக்கிறது தான் நல்ல இமேஜ் நான் நினைக்கிறேன். ஆமா, அப்போதான் எல்லா கதைக்குமே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய படங்கள்ல இந்த ஃபிளாஷ்பேக் சொல்ற யுக்தியோ இல்லை ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொல்ற யுக்தியோ ஃப்ளாஷ்பேக்குன்னு தனியாக ஷூட்டுன்னு போகாமல் ஒரு அனிமேஷன்லேயே வந்து பண்ணிடுறாங்க. அது வந்து நீங்களும் எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் உள்ள ஒரு பெனிஃபிட் என்ன சார், ஷூட் பண்ணாமல் அனிமேஷன்லேயே முடிக்கிறது? புரியுது சார். அது என்ன அப்படின்னா சார், நம்ம ஒரு சில விஷயத்த வந்து ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். யாரோ ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை போய் நான் அங்க வந்து எடுத்தாதான் அது நம்மளுக்கு வந்து கரெக்டா அதை சொல்ல முடியும். இப்போ ஏதோ ஒரு இப்போ கேரளாவில் நடந்துன்னு சொன்னா கேரளாவை நம்ம காமிச்சாதான் அது உள்ள ஒட்டும். இப்போ நான் படிக்கிற அந்த விஷயத்த ஒரு அனிமேஷன்ல ஒன்று சொல்றது வந்து நம்ம அந்த இடத்துல போய் அதை பண்ண முடியாது. அதுக்கான இப்போ ஒரு ஃபாரன்சிக் லேபுக்குள்ள போய் நம்ம ஷூட் பண்ண முடியாது. அப்போ நான் நினைச்சதை வந்து நான் சொல்லணும்னா இப்படி ஒரு கதையை சொல்லி அதை இமேஜா தான் நம்மளுமே பார்த்து இது வரலும் வர்றோம். இப்போ நான் லேப்னா இப்படி தான் இருக்கும், நான் போய் டெஸ்டிங் எடுத்த இடத்துக்குள்ளே போக முடியாது. அதே தெரிஞ்சது உங்களை மாதிரி சொல்கிறத கேட்டு நான் பார்த்ததுனால இப்போ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அனிமேஷனை சொல்லி நம்ப வைக்கணும். அதனால எனக்கு அந்த விஷயத்த நான் பண்ணுறோம். அது எல்லா இடத்துலையும் வராது, எனக்கு முக்கியமாக ஒரு இடத்துல வரும், அதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஆஸ் அ காஸ்ட் கட்டிங்காகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பட்ஜெட்டாகவும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போகிறே ஒரு சில இடத்துக்கு பட்ஜெட்டை தாண்டி நம்ம போய் எடுக்கணும்னு நினைச்சா கூட அங்கே அந்த பர்மிஷன் இருக்காது. நம்ம அந்த கண்ட்ரியோட ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த கண்ட்ரியோடதா இருக்கட்டும், ஒரு சில தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கும், நாம உள்ள என்ட்ரி ஆக முடியாது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு நம்ம ஒரு செட்டு தான் போட முடியும், அங்க உள்ள போய் நம்ம ஒரிஜினலா போக முடியாதுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் எடுக்க முடியாதுங்கிறது நம்ம இந்த மாதிரி அனிமேஷன்ல பண்றது பெஸ்டா. இன்னும் இந்த கம்மிங் இயர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி வெரைட்டிலாம் பண்ணியிருக்கேன். as I age, as I become more mature in my career, நான் இன்னும் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு விஷ்லிஸ்ட் அந்த மாதிரி இருக்கா? நான் விஷ்லிஸ்ட் எதுவுமே வச்சுக்கலைங்க. ஏன்னா நான் விஷ்லிஸ்ட் வச்சா இப்போ என் மைண்ட் வந்து அதை நோக்கியே தான் இருக்கும். நம்ம ஒன்று டார்கெட் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி கதைகளையே தேட ஆரம்பிச்சோம்னா வந்து நம்ம கிட்ட வர நல்ல ஜெம்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தினுடைய கதையை பொறுத்தும் அந்த படத்துடைய சக்ஸஸை பொறுத்தும் அந்த படத்துல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் வந்து ஆர்கானிக்காவே வந்து டைரக்டர்ஸ் வந்து கதை யோசிச்சுட்டு வந்து எனக்காக வந்து யோசிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி போனாலே வந்து, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து யார் தேவைங்கிறது ஒரு டைரக்டருக்கு இருக்க கிளாரிட்டி வேற யாருக்கும் இருக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது நானா எனக்கு இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயம் நான் எனக்கு நானே கடிவாளம் கட்டிக்கிறதை விட எனக்காக சினிமா யோசிக்கிட்டோம், எனக்காக டைரக்டர்ஸ் யோசிக்கிட்டோம்னு நினைக்கிறது வந்து இன்னொரு ஈஸியான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை கடிவாளம்ன்றது இல்லை, எனக்கு இது ஒன்று இருக்கு, பட் இந்த மீன் டைம் இது வர வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த ஒரு இது இருக்கும். அப்படின்னு எதுவுமே நான் வச்சுக்கல பிரதர். அந்த மாதிரி எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. ஓகே 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 ஓகே. நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லரில் ரெகுலராக இருக்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் சின்னதாக மாறுபட்டிருக்கோம். அதனால எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக மாற்றுற அளவுக்கு எதுவும் பண்ணல. இந்த படத்தை நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் ஒரு திருப்தியான ஒரு ட்விஸ்ட்டை நிறையா கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்பி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லாமே இந்த வர April 18th ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ இளையா சொன்ன மாதிரி என்னோட கெரியரில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம். த்ரில்லர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும்,
டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாக பிடிக்கும். படம் April 18 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். உங்கள் படம் வெற்றியடைய எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.